ஜெபம் பண்ண கடவோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். நூறுக்கும் ஊருக்கும் உருவாக்கி நிரப்பும் ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். எங்கள் அன்புள்ள இயேசு சாமி, எங்களை இதுவரை பாதுகாத்து கொண்டதுக்கு நன்றி ஏசப்பா. இந்த ஓய்வு நாளை சிறுவர் ஞாயிறாக கொண்டாட தந்ததுக்கு நன்றி ஏசப்பா. உண்மை பாடவும் துதிக்கவும் கிருபை தந்ததுக்கு நன்றி ஏசப்பா. கோயிலில் செய்தி குறிக்க அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க படிக்கிற ஒவ்வொரு செய்தியும் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஏசப்பா. அதை பண்டி நாங்கள் நடந்துக்கிட்டணும் ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எங்களை பாதுகாத்து கொண்டதுக்கு நன்றி ஏசப்பா. இனிமே நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும் ஏசப்பா. யாவும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காகவும் மும்பை திருமணத்தின் சிறுவர் ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் இணைந்து இந்த வேளையிலே பாமாலை 237 கீதம் 376 பாடக்கடவோம். இயேசு எங்கள் மேய்ப்பர், கண்ணீர் துடைப்பார். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்திற்கு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாயாக அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன்,
என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறணும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே, நொறுகுண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாய் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணின்படி நடக்கத்தக்கதாக நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு நம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் நம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன் என்பேன். நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சகர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரே, நம்முடைய பரபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்தும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரலினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பசுத்து வசத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவதும் விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபா சண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிறபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தில் தூக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அள்ளி சிதைக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தனிடத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இந்த உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவளாய் நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். பர மண்டலிக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்று அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக எங்கள் குற்றங்களை செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிடத்திலே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதவிகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய்மொழி புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த விடையிலே சபை மக்கள் யாவரும் சேர்ந்து சங்கீதம் 95 பாடக்கடவோம். கர்த்தருக்கு விரமாய் பாடி நம்முடைய ரட்சணை கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். தோற்ற
எங்கள் சந்ததிக்கு முன்பாக வந்து சகிலமாற்பத்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமி ஆக்கையில் இருக்கிறது, பர்வதங்களும் அவருடையவைகள். சமுத்திரமருது அவரை உண்டாக்கினார். பெட்டாந்திரையும் அவருடைய கரம் ஒரு வாக்கேற்று நம்மை நடக்கிறதுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் நினைக்கிறவர்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இந்த கேட்பீர்களாகில் அநாதர் போதும் சோதனைகள் போல உங்கள் படுத்தாதேயுங்கள். அங்கேயும் நாக்கனை சோதித்து என்னை பரிசு பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் சந்ததியை ஆரோசித்து ஜனம் என்றும் என்னுடைய சொல்லி என்னுடைய இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வேளையிலே சபையின் மக்கள் யாவரும் இணைந்து 115ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாய் வாசிப்போம். முறைமுறையாய் வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 115. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தை நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். The first Bible reading is taken from the book of Proverbs chapter 1 verses 1 to 9. Proverbs chapter 1 verses 1 to 9. The Proverbs of Solomon, son of David, king of Israel.
for attaining wisdom and discipline, for understanding words of insight, for acquiring a disciplined and prudent life, doing what is right and just and fair, for giving prudence to the simple, knowledge and discretion to the young, and let the wise listen and add to their learning, and let the discerning get guidance, for understanding proverbs and parables, the sayings and riddles of the wise. The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and discipline. Listen, my son, to your father's instruction, and do not forsake your mother's teaching. They will be a garland to grace your head, and a chain to adorn your neck. This is the word of the Lord. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 முதல் 9 வரை. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்க்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியாயும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். முதல் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பண்ணியுமா இருக்கும். ஆமேன். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத வசனம் வாசித்து முடிந்தது. சபை மக்கள் யாவரும் இந்த வேளையிலே நாம் இணைந்து திருச்செபின் கீதத்தை நாம் பாடக்கடவோம். தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தரென்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நித்திய பிதாவாகிய உம்மை பூமண்டலம் எல்லாம் வணங்கும். தேவதூதர் அனைவோரும் பரமண்டலங்களும் அவைகள் அதிகாரங்கள் அனைத்தும் கேள்விகள் சிராபீன்களும் தேவரோயாமல் புகழ்ந்து போற்றி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் பூமியுள்ள மகத்துவத்தால் நிறைந்து முழங்குகிறார்கள். அப்போஸ்தலராகிய மாட்சிமை பொருந்திய கூட்டம் ஓமை போற்றும். தீர்க்கதரிசிகளாகிய சிறப்புள்ள சங்கம் ஓமை போற்றும். இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனை ஓமை போற்றும். அளவிலாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரீரையும் வணங்கப்படுத்தக மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியையும் உலகமுள்ள பரிசுத்த சபை பிரஸ்தாபப்படுத்தும். கிறிஸ்துவே தேவரே, மகிமையின் ராஜா, நீரே பிதாவினுடைய நித்திய சோதன். நீர் மனிதப்பட்ட பொழுது கனியாஸ்த கர்ப்பத்தை அருவருக்கவில்லை. நீர் மனத்தின் கோடுமாயை வென்று விசுவாசம் மோட்சராஜ்யத்தை தீரந்தே. நீர் பிதாவின் மகிமையிலே தேவனோட வாசத்தில் வீற்றிருக்கிறீர். நீர் எங்களுக்கு ஞாதிபதியாக வருவென்று விசுவாசிக்கிறோம். முதலிருந்து தான் மீட்டு கொண்ட முதலியாக சாயோமை வேண்டிக் கொள்ளுகிறோம்.
எங்களை நித்திய மகிமையிலே உம்முடைய வருஷங்களோடு சேர்த்து கொள்ளும். கர்த்தாவே, உமது ஜனத்தை ரட்சித்து உமது சோதரத்தை ஆசீர்வாதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்னென்றைக்கும் உயர்த்தியாருளும். தீனம் தீனம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுது சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்நாளில் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்கள் நம்பியிருக்கிறதால் உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். சர்வ அதிகாரமும் வல்லமையுடைய கர்த்தாவே, சகல நன்மைகளுக்கும் காரணரே, உமது நாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் இருதயத்தில் பொருத்தி மெய் தேவ பக்தியை எங்களுக்குள்ளேயே வளர பண்ணி சகல நன்மையிலும் எங்களை ஆதரித்து உமது மிகுந்த இரக்கத்தினாலே இவைகளில் எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது 2ஆம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். The second reading is taken from the book of Ephesians, chapter 6, verses 1 to 4. Ephesians chapter 6, verses 1 to 4. Children, obey your parents in the Lord, for this is right. Honor your father and mother, which is the first commandment, with a promise that it may go well with you and that you may enjoy long life on the earth. Fathers, do not exasperate your children, instead bring them up in the training and instruction of the Lord. Here ends the reading. படியாக தெரிந்து கொண்ட 2ஆம் வேத பாடம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனம் வரை. பிள்ளைகளை, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர் கேட்ட சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து ஆயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. தேவருக்கே மகிமையுண்டாவதாக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரையில். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தமிழத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில்
எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ! இடர்கள் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ! உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதே. கிறிஸ்துவுக்கே மக்கள் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். என்னோட ஒரே குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணுமறியாடத்தில் உட்பொய்த்து பிறந்தார். பொந்து விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறிய சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனோட வலது வாசல் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மருத்துவரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மறுபடியும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாகவும் சபை மக்கள் யாவரும் இணைந்து பாமாலை 236 கீதங்கள் 377 பாடக்கிறவோம். இயேசு என்ற நேசரே. Inga
மும்பை திருமணத்தின் சிறுவர் ஞாயிறு ஆராதனையிலே ஐரம்மா அவர்கள் இந்த வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையினை பகிர்ந்து கொள்வார். ஜெபம் செய்வோம். மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, இன்று எம்டிசிஎம் ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்கிறோம். இந்த சிறுவர் ஞாயிறை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஆசிர்வதித்து தன்மையாக நெகிழ்ச்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் அப்பா இந்த ஊடகத்தின் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆசிர்வதித்து அவளுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவளோடு அவர்களை வழிநடத்தி செல்லும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே பிள்ளைகள் அவர்களுக்கு அப்பா அதை நன்றாக புரிந்து அதை கேட்டு அவர்கள் நடக்க அப்பா நீ கிருபைக்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் உடைய அண்ணாவை அப்பா அவர்களுக்கு போஷிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இவனுக்கு மேசு நாமத்திலே வேண்டுகிறேன் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான சபையார் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் சிறுவர் ஞாயிறாக நாம் அனுசரித்திருக்கிறோம். சிறுவர்களை நாம் நம்முடைய சபையிலே நம்முடைய சண்டே ஸ்கூல் மூலமாக ஒவ்வொரு வருடமும் எம்டிசிஎம் ஞாயிறாக நாம் அனுசரிப்போம். இப்பொழுது நம்ம லாக்டவுனில் இருக்கிறதுனால ஏற்பட்ட காரியங்களை நம்மளால் செய்ய முடியாததுனால இந்த ஊடகத்தின் வாயிலாக திருச்சபையிலிருந்து சிறு பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு ஆபத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையை இந்த ஊடகத்தின் வழியாக பிள்ளைகளுக்கு சில ஆலோசனைகள் ப்ரோக்ராமை தான் ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்காக இதை செய்ய தீர்மானித்தோம். அதனால இந்த காரியம் இன்றைய தினம் இந்த எம்டிசிஎம் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய மும்பை மண்டலத்தில் சிறுவர் ஊழியம் 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியமாக காணப்படுகிறது. ஒரு சிறு ஊழியமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் அற்பமாக எண்ணப்பட்டாலும் ஆண்டவர் இன்றைய தினத்திலே அதை நல்லா வளர வைத்து அதற்கு நல்ல ஒரு வளர்ச்சியை காணும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். அநேக காரியங்கள் இந்த ஊழியத்தில் நடைபெறுகிறது. பிள்ளைகளுக்கு நல்ல கிறிஸ்டியன் வேல்யூஸை கற்றுக் கொடுக்க, நல்ல சண்டே ஸ்கூல் சிலபஸை ஏற்படுத்த, அது மட்டும் இல்லாமல் அநேக விதமான ஆக்டிவிட்டீஸ், கோல்டன் டெக்ஸ்ட் எக்ஸாம் பிள்ளைகளுக்கு வருடந்தோறும் வேதத்திலிருந்து எக்ஸாம் வைக்க, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் போகிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ப்ரேயர் ரேலி, அது மட்டும் இல்லாமல் பிளாசம் என்ற ஒரு அருமையான ஒரு மேகசின் இந்த ஊழியத்தின் வாயிலாக வெளியிடப்படுகிறது. பிள்ளைகளுக்கு அநேக ஆலோசனைகள் அந்த புக்கில் அந்த மேகசினில் நம்ம பார்க்க முடிகிறது. அதை தவிர்த்து பைபிள் கிளப்ஸ் எல்லாம் அநேக இடத்துல பிள்ளைகளுக்கு நடைபெறுகிறது. நம்முடைய திருச்சபையிலும் இந்த மராட்டி பிள்ளைகள் எவ்வளோ அநேக பிள்ளைகள் வந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நம்முடைய ஆலயத்தில் இப்படியாப்பட்ட ஒரு ஊழியம் நடக்கிறதுன்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழியத்துக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. உங்களால் முடிந்த உதவிகளை இந்த ஊழியத்துக்கு எம்டிசிஎம் செய்து அந்த ஊழியத்தை நீங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக அதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, இந்த லாக்டவுன் காலத்தில் பிள்ளைகளை ஜெபத்தில் ஊக்குவிக்கணும் என்று சொல்லி நம்முடைய எம்டிசிஎம் கோஆர்டினேட்டர் ரெவரண்ட் எம்பி ஜான்சன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணி எம்டிசிஎம் ஆன்லைன் ப்ரேயர் சொல்லி ஒரு ப்ரோக்ராமை அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார்கள். கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் பிள்ளைகளுக்காக ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்து அதில் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஜெபித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தாளத்திலே அவங்க வெளிப்படுத்தலாம். அவங்களுக்கு நல்ல பாடம் தெரிந்தால் ஒரு பாட்டை பாடலாம், வசனம் சொல்ல விருப்பம் இருந்தால் வசனம் சொல்லலாம். இப்படியாப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய திருச்சபை பிள்ளைகளையும் நான் ஒவ்வொரு முறையும் இந்த காலத்திலே நீங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த எம்டிசிஎம் ஆன்லைன் ப்ரேயரில் நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் செய்ய வேண்டும். கோ டு மீட்டிங் என்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் செய்து
அதன் மூலமாக நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் செய்தால் நீங்கள் இந்த ஆன்லைன் ப்ரேயர் மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். சிறு பிள்ளைகளை கலந்து கொள்ள வைக்க வேண்டும். சிறு பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள், நீங்கள்லாம் உற்சாகத்தோடு இதில் கலந்து கொண்டு தேசத்துக்காக நாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது, சிறுவர்கள் ஜெபிக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸை கொண்டு வருகிறது. அநேக திருச்சபை பிள்ளைகள் அதை கலந்து கொண்டு வருகிறார்கள். நானும் நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் இதை கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு அதை பற்றி எல்லா விவரங்களும் போடுவாங்க. ரெவரண்ட் எம்டி ஜான்சன் ஐயா அவருடைய மொபைல் நம்பர் இருக்கு. உங்களுக்கு பாட்டு பாடணும், வசனம் சொல்லணும்னு ஆசையாக இருந்தால் அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அவர் சொல்கிற மாதிரி செய்யும் பொழுது அந்த ஜெபத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியர்களும் நீங்கள் கலந்து கொள்ளலாம்னு சொல்லி அந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அதனால் உற்சாகத்தோடு பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி ஒரு ஜெபத்தில் அவங்கள ஊக்குவீங்க, ஜெபம் செய்வதற்காக ஊக்குவீங்க. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா 18:4. எரேமியா 18:4 இதில் கூறப்பட்டிருக்கிறது, குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வளைந்தான் சொல்லி அந்த வசனத்தை பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே இந்த பாட்டர் இந்த பாட்ஸ் எல்லாம் செய்யறத நம்ம பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம், ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம். அப்போது அவங்க இந்த பாட்டை அவங்க வணையும் போது, அந்த பானையை வணையும் போது திடீர்னு அந்த ஒரு கல்லோ ஒரு குப்பையோ ஏதாவது அதில் இருந்தால், ஏதாவது ஒரு அழுக்கு அதில் இருந்தாலும் என்ன பண்ண முடியாதா? இந்த பானையை ஒழுங்காக அவங்களால வரைய முடியாது, ஒழுங்காக செய்ய முடியாது. அப்போ அதை என்ன பண்ண முடியும்? செய்யும் பொழுதெல்லாம் அது உடஞ்சி விடும், கிராக் ஆகி உடஞ்சி விடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றாவது அந்த மண்ணில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் கலைந்து கல்லுன்னா எதாக இருந்ததுன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அது அதுக்கப்புறமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டை செய்வாங்க திருத்தமாய். அது பாருங்க எப்படி வசனம், தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி உயர்வன் அதை திரும்ப வேறு பாண்டமாக மனதுதான் சொல்லி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான் நம்மளை அந்த உயர்வன் தன் கையில் எப்படி கழிவனை வைத்து அது அழகான ஒரு பாத்திரமாக வரைய வேண்டும், அது ஒரு அற்புதமான ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் சொல்லி பார்த்து தான் என்ன பண்ணியிருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்கிற. ஐசாயா 64:8 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்போது கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகின்றீர் சொல்லி வசனம். சின்ன பிள்ளைங்க நீங்கள் எல்லாம் பைபிளை ஓப்பன் பண்ணி வச்சு ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் தியானிங்க. நான் சொல்கிறத ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன பண்ணிக்கிறது, கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறீர். யார் நம்மளை உருவாக்கினார்? தேவன் உருவாக்கினார். தேவன் நம்மளை உருவாக்கினார். நம்ம புக்ஸ்லாம் வாசிக்கிற உலக பிரகாரமாக மனுஷன் இருந்து வந்தான்னு சொல்லிலாம் சொல்கிறோம். அதெல்லாம் போய் ஆண்டவர் வேதத்தில் யார் முதலாவது படித்தா மனுஷனையும் ஆதாமும் ஏவாளையும் படைத்தார். ஆண்டவருடைய கையில் நாம் களிமண்ணாக இருந்ததுனால தேவன் நம்மை உருவாக்கினார். நம்மளை உருவாக்கினதற்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. அவருடைய கிருபை நம்மளோட ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. அவர் உருவாக்கினா அவரோட சித்தத்தின்படி நம்ம நடக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 18:18 1-5 பார்த்தீங்கன்னா, முதலாவது வசனம், அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோகத்தின் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அது அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, அவங்க சீஷர்களுக்குள்ள சண்டை நடக்குது. யார் பெரியல, நான் பெரியலா, நீ பெரியலான்னு சொல்லி அவங்க சீஷருக்குள்ள சண்டை. அப்போ இயேசுவாங்க என்ன சொல்றாரு, இந்த பிள்ளைகளை போல நீங்க என்ன பண்ணணுமா, ஆகாவிட்டால் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டார்கள் சொல்லி ஆண்டவர் பாருங்க, உங்க பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்துல ஆல்ரெடி இடம் ஆண்டவர் கொடுத்து வைத்து விட்டார். அதனாலதான் அவர் சொல்ற, இந்த பிள்ளைகளை எல்லா பெரியவங்களுக்கும் ஆண்டவர் சொல்ற, இந்த பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில். அடுத்த வசனம்
இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்துல பெரியவனாய் இருப்பான். உங்க சின்ன பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு மகத்துவமான காரணம் பரலோக ராஜ்யத்துல பெரியவர்களாக காணப்படுவீர்கள். ஏன்னா உங்களுடைய மனசுல இருக்கிற அந்த தாழ்மை, அந்த வெகுளித்தனம், நீங்க பேசுற நல்லா பேசுகிற அந்த தன்மை எல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் பெரியவரை பார்த்து சொல்றாரு, முதல் சிறுவர்களை போல நீங்கள் மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துல போகவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். யாரு சின்ன பிள்ளைங்களை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, என்னுடைய நாமத்தாலே சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க என்ன என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் சொல்லி இந்த மத்தியில நம்ம வாசிக்கிறது நம்ம பார்த்தோம். 18வது அதிகாரத்துல ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்களை ரொம்ப விரும்புகிறார். உங்களை வந்து ஆண்டவர் நன்றாக வழி நடத்தணும்னு சொல்லி பார்க்கிறார். பாருங்க, உங்களோட குவாலிட்டியை தான் எக்ஸாம்பிளாக யாருக்கு சொல்றாரு? பெரியவங்களுக்கு சொல்றாங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு, உங்க தாத்தா பாட்டிக்கு, வெளியில இருக்கிற உங்க டீச்சர்ஸ், ரோட்ல போற வரவங்கன்னா உங்களை ஆண்டவர் வந்து ரோல் மாடலாக வச்சுருக்காங்க. நீங்கள் ரொம்ப நல்லா பிள்ளைங்க அப்படின்னு ஆண்டவர் நினச்சி உங்களை ரோல் மாடலாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் பாருங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை வந்து ரொம்ப உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறதுனால இந்த பிசாசானவன் என்ன பண்ணுறான், எப்படியாவது இந்த பிள்ளைகளை கெடுக்க வேண்டும், இவர்களை எப்படியாவது ஆண்டவர்கிட்ட பிரிக்க வேண்டும் சொல்லிதான் இன்னைக்கு தந்திரமாக என்ன பண்ணுறான், உங்களை வந்து இந்த பலதரப்பட்டமான தவறான காரியங்கள், வீடியோ கேம்ஸ், மொபைலில் 24 மணி நேரமும் நீங்கள் அதில் உங்களை சிக்க வைத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை பண்ண வைத்து பெற்றோருக்கு கீழ்படியாத பிள்ளைகளாக மாற்றுறதுக்காக தான் இந்த பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் சின்ன சிங்கத்தை போல உங்களை வகை தேடி பிடிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை, உங்களை ஆண்டவர் உங்களை ரோல் மாடலாக வைத்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்கல. அதனால அவன் என்ன பண்ணுறான், அவங்க ஆண்டவர்கிட்ட பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் தேடி கொண்டிருக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இதை பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க உங்களெல்லாம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப பலவீனமானவர்கள், இவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க, அப்பா அம்மா தான் இவங்க எல்லா காரியமும் பண்ண வேண்டும், இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, இவங்களால எந்த காரியத்தையும் தனியாக செய்ய முடியாதுன்னு சொல்லி உலகத்தின் பார்வைகள் சிறு பிள்ளைங்க அப்படிதான் பார்க்குறாங்க. ஆனால் பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகமம் 34வது வசனம் 1-3 வசனங்கள். 2 நாளாகமம் 34 1-3. 2 Chronicles chapter 34 1-3. அந்த முதல் வசனம், யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். அந்த யோசுவா ராஜாவுக்கு வயசு, அவன் ராஜாவாகும்போது அவன் கிங் ஆகும்போது எத்தனை வயசா? 8 வயசா. 8 வயசுல யாராவது ராஜா ஆக முடியுமா? ஆனா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த 8 வயசுல ஆண்டவர் யோசியா ராஜாவை ராஜாவாக ஆக்கி எத்தனை வருஷம் அந்த கிங்டம்ல ஆட்சி செய்ய வச்சிருக்காரா? 31 வருஷம், 31 இயர்ஸ் ஆண்டவர் அந்த கிங்டம்ல ராஜாவாக வைத்திருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசுவா ராஜாவாகிற போது 8 வயசு. இன்னைக்கு யாராவது இந்த உலகத்துல ஒரு 8 வயசு பிள்ளைக்கோ ஒரு 10 வயசு பிள்ளைக்கோ ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்க முடியுமா? எல்லாமே ஒரு குடும்ப பொறுப்பை நம்ம கொடுக்கணுமா? பெற்றோர்கள் நம்பி எந்த காரியமான சிறு பிள்ளைகளை கொடுக்க முடியுதா? ஒரு பைசாவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு சிறு பிள்ளை கையில் நம்மளால தைரியமாக கொடுக்க முடியுதா? நம்ம கொடுப்போம். என்ன பண்ணுவோம், முன்னாடியே போய் அவங்க சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியும்னா போது ஆராய்வாங்க. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, யோசுவோட லைஃப்பில் 8 வயசில் அவங்க ராஜாவாக்கிட்டான்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 2வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிக்கு இடது புறமாகவும் விலகாமல் நடந்தான். இடது புறமாகவும் வலது புறமாகவும் விலகாமல் நடந்தான் சொல்லி பாருங்க. ஏன் ஆண்டவர் உன்னை 8 வயசுல ராஜாவான 8 வயசுல அவன் யாரை தேடினானா? தாவீதின், தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில். தாவீது எப்படியாப்பட்ட ஒரு மனுஷன்? ஆண்டவரை தேடிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அப்போ அவனை எப்படி வழி விலகாமல் ஆண்டவரை பற்றி கொண்டானோ அதே மாதிரி ஒரு யோசிய ராஜாவும் அவன் என்ன பண்ண ஆண்டவரை பற்றி கொண்டு தன் வழிகளில் இடது புறமாக விலகாமல் நடந்தான் சொல்ல பார்க்கிறோம். இதுதான் ரீசன். ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே அவன் ஆண்டவரை
தான் அவனை 8 வயசுல ஆண்டவர் அந்த ராஜாவாக மாற்றினார் சொல்லி பார்க்கிறோம். அது 3வது வசனத்தில் பாருங்க, அவன் தன் ராஜாவாகிய பாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளைய வயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து, தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து, அந்த 8 வயசுல அவன் 8 வயசுக்கு முன்னாடியே அவன் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சான். அப்போ ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் பாருங்க 8வது வயசுல அவனை ராஜாவாக மாற்றிவிட்டார் சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 12 வருஷத்துல என்ன பண்ணான்னா, மேடைகள், தோப்புகள், சொருபங்கள், விக்கிரகங்கள் ஆகியவைகளை அற்று போகும்படி யூதாவின் எருசலேமில் சுத்திகரிக்க தொடங்கினான். அப்போ பாருங்க, அவனுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரணம் இந்த விக்கிரக ஆராதனை, ஐடல் வர்ஷிப் ஆண்டவருக்கு பிடிக்கல. யாரெல்லாம் தப்பு செஞ்சு என்னன்னா அவங்களோட கிங்டம்ல என்னெல்லாம் போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமோ அது எல்லாம் என்ன பண்ணனா அகற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆண்டவருக்கு இதெல்லாம் பிரியமில்லாத காரியம் சொல்லி 12 வருஷத்துக்குள்ள என்னென்ன அழிக்க முடியுமோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் அழித்து விட்டு அவங்க கிங்டத்தையே என்ன பண்ணனா பரிசுத்தமாக்குனா ஒரு ஹோலினஸ் அந்த இடத்துல உண்டாக. ஏன்னா ஆண்டவரை தேட எந்த வயசுக்கு முன்னாடி ஆரம்பிச்சோன்னா நம்ம 8வது வயசுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சதுனால ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரை தேட ஆரம்பிச்சு ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எதெல்லாம் பிடிக்காதோ அவன் தெரிந்து கொண்டு என்ன பண்ணனா எல்லாம் ஒழித்து விட்டு ஒரு பரிசுத்தத்தை அந்த நாட்டில் உருவாக்குறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதே அதிகாரத்தில் 2 Chronicles chapter 34 verse 33 என்று பார்த்தீங்கன்னா, யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருவர்களை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலில் காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் மட்டும் தேடலங்க ஆண்டவரை, சின்ன பிள்ளைங்க கவனமா தேடல. யோசுவா ராஜா மட்டும் தேடல ஆண்டவரை. அவன் என்ன பண்ணா, அந்த கண்ட்ரியில தன்னுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான்னு சொல்லி வசனம். அப்போ நீங்க உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல நீங்க ஆண்டவர் மேல சின்ன வயசுல ரொம்ப பிரியமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர்களை தேட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்க அப்பா சரியில்லையா, அம்மா சரியில்லையா, யாரையாலும் உங்க கூட பிறந்தவங்க சரியில்லையா, நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும். சின்ன பிள்ளைங்க உங்க கையில ஆண்டவர் இந்த பொறுப்பை அவங்க கொடுக்குறாங்க, ஆண்டவர் கொடுக்குறாங்க. அப்போ அப்பா தப்பு செய்யறாங்களா உங்க கண்ணுக்கு முன்னாடி அதுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா நீங்க சொல்லுங்க, அப்பா இது செய்யாதுங்க, இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அம்மா செய்யறாங்களா அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். உங்களை கூட பிறந்த தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா யாராக இருந்தாலும் நீங்க தைரியமா சொல்லணும். நீங்க ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தால் யாரு தவறு செய்தாலும் நீங்க கண்டிப்பாக என்ன செய்யுமா, இந்த தப்பு செய்யாதீங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் சொல்லணும்னு சொல்லணும். அவர் உயிரோடு இந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினது இல்லை. அப்போ வாழ்நாள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் சாகிற வரைக்கும் ஆண்டவர் விட்டு பின் வாங்கவில்லை. இதற்கு காரணம் இவன் 8 வயதுக்கு முன்னாடியே ஆண்டவரை தேட ஆரம்பித்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் அகற்றிவிட்டு அழித்துவிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவரை தேடணும்னு சொல்லி எவ்வளோ பிரயாசப்பட்டு டில் த டெத் மரணம் வர வரைக்கும் அவன் என்ன பண்ணா ஆண்டவரை விட்டு வழி விலகவே இல்லை. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனாக வாழ்ந்தார். இப்படிப்பட்ட ஒரு வைராகியம் சிறுபிள்ளைகளாகிய உங்களிடத்துல கண்டிப்பாக காணப்படணும். ஆமாம், அந்த வைராகியம் காணப்படணும். அந்த வைராகியம் இருக்கும்போது ஆண்டவருக்கு நான் எப்போதும் ஒரு நல்ல பிள்ளையாக நான் இருப்பேன், மற்றவர்கள் முன்னாடி நான் சாட்சியாக ஜீவிப்பேன்னு சொல்லிட்டு இப்படியாப்பட்ட ஒரு வைராகியத்தை நம்ம காண்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். பாருங்க, ஆண்டவரே அவனை பற்றி ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார். யோசியா ராஜாவை பற்றி 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதாய் சாய்ந்து அவனைப் போல ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழுப்பினதும் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு விட்னஸ் பாருங்க.
முன்னாடியே இருந்ததில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதுக்கு முன்னாடி இருக்கிற 24வது வசனத்தையே நீங்க பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணானா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்லாம் எதெல்லாம் அவனுடைய நாட்டில் காணப்பட்டிருக்கோ எல்லாத்தையுமே நிர்மூலமாக்கினான், டிஸ்ட்ராய் பண்ணினான், அழித்து போட்டான் சொல்லி அந்த வசனத்தை பார்க்கிறோம். அதனால அவனை போல ஒரு ஒத்த ராஜா இதற்கு முன்னாடியும் இல்லை. இதே மாதிரி சாலமன் ராஜா ஞானத்தை கேட்கும் போதும் அவன் ஞானத்துல ஒரு நல்ல ஒரு ஞானமுள்ள ராஜா சாலமன் ராஜா மாதிரி ஒரு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லைன்னு சொல்லி பைபிள்ல விட்னஸ் பார்க்கிறோம். அதே மாதிரி ஓசியா ராஜாவை பத்தி இங்க ஒரு வேதாகமத்துல ஒரு சாட்சியை நம்ம பார்க்கிறோம். அவரை போல ஒத்த ராஜா, ஏன்னா அந்த சிறு வயதுல ஆண்டவரை அவன் பற்றி கொண்டதுனால அவனை போல ஒத்த ராஜா அதற்கு முன்னாடி இருந்ததுல பின்னாடியும் இருந்ததுலன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால பிள்ளைகளை நாம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக அந்த சிறு வயதிலே நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக காணப்படணும்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு முன்பாக முதல் வசனம் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பதாக கர்த்தருக்கு என்ன செய்து வந்தானா பணிவிடைகள் செய்து வருவான்னு சொல்லி பார்ப்போம் அந்த வசனத்துல. அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே சாமுவேலோட அதை தெரியும். அண்ணனுடைய மகன், அண்ணால் ஜெபித்து அழுது போராடி ஆண்டவரை பெற்றுக்கொண்ட மகன், அவன் பால் மறைக்க அழைக்கப்பட்டு அவன் என்ன பண்ணினா தேவ ஆலயத்துல விட்டுட்டு போகிறதற்காக. அப்போ யார் வளர்ந்தது, ஏழி தாத்தா வளர்க்குறாங்க. அந்த இடத்துல வளர்க்கும்போது பாருங்க என்ன செஞ்சுட்டு இருந்தானா அந்த ஆலயத்துல பணிவிடைகள் ஏழி தாத்தாப்போ அந்த சர்ச்ல சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இதெல்லாம் இருந்துச்சோ அந்த பணிவிடைகள் எல்லாம் யார் செய்து கொண்டு வந்தார், சாமுவேல் செய்துட்டு வந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்ன நடக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் கூப்பிடுறாரு. முதல் டைம் கூப்பிடும் போது தெரியல. அப்போ உடனே ஓடிட்டு ஏழிட்டாங்க கேட்கறாங்க, நான் உங்களை கூப்பிடல. 2வது டைம் ஓடிப்பாரு, நான் கூப்பிடல. 3வது டைம் கேட்கணும் ஏறினாங்க தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் கூப்பிடுறாரு, அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்ன கற்றுக் கொடுக்குறார், இப்போ உனக்கு அந்த வாய்ஸ் கேட்டுச்சுன்னா, அதனுடைய சத்தம் உனக்கு கேட்டுச்சுன்னா சொல்லும், ஏன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க சொல்லி கொடுக்குறாரு. உடனே சாமுவேல் போகும்போது திருப்பி அந்த சத்தம் கேட்கிறது, சாமுவேலே என்று சத்தம் கேட்கும்போது அப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல சாமுவேல் என்ன சொல்றான், சொல்லும் அடியே கேட்கிறேன். 10வது வசனம். அப்போது கர்த்தர் வந்து நின்று முன்போல் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று அந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு இது என்று ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அந்த கூப்பிட்ட குரலுக்கு அவனுடைய செவி அதை சாய்க்கிற அதை கட்டி கொடுத்த உடனே அவர் என்ன ஓப்பன் டு ஹிஸ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய அழைத்து அவன் உணர்ந்தவனாய் சொல்லும் கர்த்தாவே அதையே கேட்கிறேன் அந்த இடத்துல. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் அம்மா அப்பா இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு காது கேட்கறது, அம்மா அப்பா ஒரு வேலை சொன்னாலும் நம்ம செய்யறதில்லை. ஆனால் இந்த இடத்துல சாப்பிடுறவங்க ஒற்றுமே ரெஸ்பான்ஸ் பண்ண. இன்னைக்கு நிறைய பேரோட காது எதனால அடைச்சிருக்குது, எல்லாரும் மியூசிக் கேட்குறீங்க, மொபைலில் வச்சு மியூசிக் கார்ட்டூன் எல்லாமே என்ன பண்ணுறீங்க, இயர்ஃபோன் இயர்ஹெட் எல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இயர்ஃபோனெல்லாம் வச்சு இதெல்லாம் உங்கள் காதில் அடைத்து கொண்டு இருக்கிறது. பாவமான காரியங்கள் உங்கள் காதில் அடைத்து கொண்டு இருக்கிறது. சாமுவேலை கூட உங்களுடைய செவிகள் எப்படி இருக்குமா, உண்மை திறந்திருக்கணும். அந்த சத்தத்துக்கு அந்த அழைப்புக்கு நம்ம உணர்வுறதுக்காக, அந்த அழைப்புக்கு நம்ம உடனே நம்ம பதில் கொடுக்கறதுக்காக காணப்படணும். நம்ம உலகத்தில் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பெற்றவர்களாக நம்ம இருந்தாலும் அதோடைய குரலை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செவியில் அவருடைய குரல் விழும்போது அதுக்கு உடனே நம்ம பதில் கொடுக்குற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். சாமுவேல் அதுதான் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்குறார். நம்ம செவியில் அந்த ஆளுடைய சத்தம் கேட்கும் பொழுது நம்ம வீட்லேயும் சரி, அம்மா அப்பா கூட்டமும் பெரியவங்க கூட்டமும் உடனே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு காரியம். அந்த பிரியமுள்ள காரியத்தை சாமுவேல் செய்ததுனால தான் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக வர முடிஞ்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவரை போல நம்ம மாற வேண்டும் இந்த காலகட்டத்தில். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா 1 சாமுவேல்
17ஆம் அதிகாரம் 33-37 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல எல்லாருக்குமே தாவீதை பற்றி உங்களுக்கு தெரியும். தாவீது எப்படியாப்பட்டவன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்குள்ள ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மகனாக அவன் காணப்படுகிறான்னு சொல்ல பார்க்கிறோம். இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை பார்க்கிறோம். பாருங்க, அவனுக்கு அந்த பெலிஸ்தியரோட சண்டை போடணும்னு சொல்லி சவுல் ராஜாட்ட போய் கேட்கும்போது அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரா, நீ ஒரு இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன், அதனால உன்னால என்ன பண்ண முடியாது, அவன் கூட போய் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி சவுல் ராஜா தாவீதுக்கு சொல்றதை பார்க்கிறார். அடுத்த வசனத்துல தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியேன் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் காடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியனாகிய நான் கொண்டேன். விருச சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியரும் அவர்களில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிரூபித்தானே என்று சொல்லி பாருங்க. இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விசுவாசம். சிங்கத்தையும் கரடியின் வாயை பிழைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என் கூட இருக்காரு, ஜீவனுள்ள தேவன் என் கூட இருக்கும்போது இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அவனை என்னால கொண்டு போட முடியும்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள அந்த விசுவாசத்தை இந்த இடத்துல அறிக்கையிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தை அவன் அறிக்கையிட்டு அவன் பாருங்க. அந்த அடுத்த வசனத்துல, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் சொல்லி அந்த வசனத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தைரியமா அவரோட விசுவாசத்தை பார்த்து சவுல் ராஜாவே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனார். இந்த சிறு வயதுல இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசமா, தேவனுடைய நாமத்தை கொண்டு அந்த பெலிஸ்தீனை நான் கொண்டு போடுவேன், தேவன் என்னோடு இருக்கிறார், சிங்கத்தையும் கரடியின் வாயை கொள்றதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யும் பொழுது இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் சொல்லி அந்த இடத்துல அவன் சொல்றதை கேட்டு சவுல் ராஜா ஒரு நிமிஷம் யோசித்து அவர் சொன்னார், தைரியமா நீ போ, உங்ககிட்ட யார் இருக்கா, தேவன் இருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல அவனை அனுப்பி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல 45வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையை கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். அப்போ பாருங்க, அந்த இடத்துல அந்த பெலிஸ்தன் எதுல வருகிறான், அவன் கையில மிகப்பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது, கொள்றதுக்கு ஈட்டியும் பட்டயமும் பெரிய ஆயுதம். ஒரு சிறு பையனை கொள்கிறதுக்கு அவன் கையில பெரிய, ஆனா தாவீது ராஜா கையில என்ன இருந்துச்சா, ஒரே ஒரு சின்ன கூழாங்கல்லு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரே ஒரு சின்ன கல்லு, அந்த கல்லை ஆண்டவருடைய மேல இந்த விசுவாசத்தினாலே அவன் தூக்கி எறியும்போது பெரிய பெலிஸ்தன் மான்ஸ்டர் மாதிரி, பெரிய ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு ரூபத்தில் இருக்கிற அந்த பெலிஸ்தன் அந்த சின்ன கல் அடிப்பட்ட உடனே கீழே விழுந்து மறுத்து போகிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கு காரணம் பாருங்க, நீங்க 47வது வசனத்துல, கர்த்தர் பட்டயத்தினாலும் நீதியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் ஈட்டினா ஆண்டவருக்கு தேவையில்லை. ஒருத்தர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகளாக இருந்தால் அவங்களை அழிக்கிறதுக்கு ஈட்டியோ பட்டயமோ எதுவுமே தேவையில்லை. பாருங்க, தாவீது ராஜா ஒரு சிறு கல்லை வைத்து உன்னை சாகடிக்க வைத்தார் சொல்லி அந்த இடத்துல பார்க்கணும். அப்போ தாவீது ராஜா அந்த சிறு வயதில் அவனுக்கு என்ன அந்த விசுவாசத்தை நம்ம பார்க்க முடிகிறது. எப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ள காணப்பட ஒரு வாழ்க்கையில் அந்த சிறு வயதை நம்ம முக்கியமா இந்த பயங்கரமான உலகத்துல நம்ம இருக்கும்போது நம்ம சந்திக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம கேட்க வேண்டிய விஷயங்கள், நம்ம போராட வேண்டிய விஷயங்கள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் மேலே நமக்கு விசுவாசம் இருக்கும்பொழுது உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு வழியை திறந்து நம்மளை ரட்சிக்க வைப்பார், நம்மளை ஜெயிக்க வைப்பார் சொல்லி பார்த்தோம். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 22ஆம் வசனம் 6லேருந்து 8வது வசனம். இந்த ஸ்டோரியும் எல்லாருக்குமே நன்றாக தெரியும்.
ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கு மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பாருங்க, இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். நம்ம பார்க்குறோம், ஆபிரகாமும் ஈசாக்கை பலியிட ஆண்டவர் கேட்டான்னு சொல்லி அவங்க மலையில ஏறி போறாங்க. போகும்பொழுது அவனுக்கு ஈசாக்கு தெரியாது, தன்னதான் பலி கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. அவன் கேட்கலாம், அப்பா கட்டை நெருப்பு எல்லாமே இருக்கே, பலியிடுறதுக்கு எங்க ஆட்டுக்குட்டி அப்படின்னு கேட்கும் பொழுது பாருங்க, அந்த இடத்துல ஆபிரகாமோட விசுவாசம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் பாருங்க, அவரே பார்த்து பாருப்பா, நீயே வருத்தப்படுற, அவருக்கு தெரியும் யார் பலியணும், யார் பலியாக வேணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் பாருங்க, தகப்பன் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஈசாக்கு ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. அதுக்கு கடைசி வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பாருங்க, ஒரு வார்த்தை பேசல. அந்த பலிபீடத்தின் மேல அவனை கட்டி வைக்கிறாங்க. எப்படிலாம் நம்மளை கட்டி வைக்கும் போது நம்ம பேசாம இருக்கோமா? ஐயோ என்ன பண்றீங்க, என்ன விடுங்கன்னு சொல்லி அலறுவோம், கத்துவோம். ஆனா ஈசாக்கு ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. அவனுக்கு தெரியும், நம்முடைய தகப்பன் எது செஞ்சாலும் உண்மையா செய்வார், ஆண்டவர் கிட்ட கேட்டுதான் செய்வாருங்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் யாரிடத்துல காணப்பட்டது? ஈசாக்கிடத்துல காணப்பட. ஒரு வார்த்தை கூட பேசல. அவன் அந்த கத்தியை ஓங்கும் போது கூட, வெட்டுறதுக்கு ஓங்கும் போது கூட அவன் என்ன பண்ணா, ஐயோ ஏன் என்னை வெட்டுறீங்கன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லி அந்த காரியத்தை இந்த இடத்துல நிப்பாட்டி அங்கிருந்த ஒரு சிறு ஆட்டுக்குட்டி எடுத்து அவங்க பலி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அதனால நம்மளுடைய சின்ன பிள்ளைக்காக நம்ம இருக்கோம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் எதாவது நமக்கு பயமாகவோ எந்த காரியமாக இருந்தாலும் எல்லா காரியத்தையும் நம்ம யார்கிட்ட ஒப்படைக்கணும்? தேவனிடத்துல ஒப்புக்கணும். அதை ஆண்டவர் சொல்றார், be still and know that I am God. இதெல்லாம் இருக்கிற நானே தேவனுக்கு உங்களுக்கு காண்பிப்பேன்னு சொல்லி வசனம் சொல்கிறது. பாருங்க, அந்த மாதிரி தகப்பனுடைய பேச்சுக்கு எவ்வளோ அருமையாக கீழ்ப்படினார். ஆபத்தில் தெரிஞ்சும் கூட ஒரு வார்த்தை கூட தகப்பனை எதிர்த்து பேசவே இல்லை. ஈசாக்கை போல ஒரு நல்ல பிள்ளைகளாக பெற்றோர் சொல்கிற பேச்சை கேட்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் ஒருவாறு சொல்லுற வசனம் நம்ம சங்கீதம் 23 வாசிப்போம். அப்போ ஆண்டவர் நம்ம மேய்ப்பனா இருக்கிற அப்பா நமக்கு தெரியும், மேய்ப்பன் ஆடுகளை நல்ல இடத்துல கொண்டு போய் தான் தண்ணி பச்சை பசுன்னு இருக்கிற பிள்ளைகளின் இடத்துல தான் கொண்டு போவாருன்னு சொல்லி அந்த விசுவாசம் நம்ம கிட்ட காணப்பட வேண்டும். அப்படியாப்பட்ட விசுவாசம் நம்ம கிட்ட காணப்படும் போது தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 10வது வசனத்துல, தான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவராய் இருக்கிறேன். நாம சிறு பிள்ளைங்க, ஐயோ நான் ரொம்ப சின்ன பிள்ளை, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, ஐயோ எனக்கு ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பலவீனமாய் இருக்கும் போதுதான் பலம் உள்ளவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்போ ஆண்டவர் பலவீனமானவங்களுக்கு தான் என்ன கொடுப்பாரா? பலனை கொடுக்குறாரு. அந்த பலனை கொடுக்குறாரு, எந்த காரியத்தையும் செய்ய பலன் கொடுக்குறாரு. நம்ம பார்த்தோம், ஓசியா ராஜா 8 வயசுல ராஜாவானா அந்த காரியம் எவ்வளவு பலவீனமான ஒரு பாட்டம். 8 வயசுல ஒரு ராஜாவாக எப்படி ஆக முடியாது? ஆண்டவர் செலக்ட் பண்றதை யாரை செலக்ட் பண்றாரா? பலவீனமானவர்கள் தான் எல்லா காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய மனதிலே எப்பொழுதுமே நம்ம வைத்துக்கொண்டு தேவனுடைய பாதையில் நம்ம நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். You have not chosen, I have chosen. கடவுள், I have chosen. நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் எப்படி கொடுக்கணுமா? You have to bear fruits.
கனி கொடுக்கணும், நல்ல கனி கொடுக்கணும். ஒருத்தர் நம்மளை பார்க்கும்போது ஓ இது நல்ல பையனாச்சு, இது நல்ல பிள்ளையாச்சு, இந்த பிள்ளை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லி அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாக நம்ம காணப்படணும். இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு டைம் வந்து ஒரு பாட்டரோட வேலையை என்ன பண்ணுவான், இந்த பாட்ஸ் எல்லாம் செய்யணும், பானையெல்லாம் உடைந்து அழகழகா வெசல்ஸ் எல்லாம் அந்த களிமண்ணில் கிளேதான் அவங்க செய்வாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பாட்டர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டைம் நல்ல பாட்டை அழகழகா அழகழகா அதை வந்து செஞ்சு அந்த கிளே வச்சு செஞ்சு பச்சையாக இருக்கும் இல்லையா, அது ரொம்ப வந்து அதுக்கு கை வச்சா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அழுத்தினாலே உள்ள அமைக்கிறோம். அப்போ அந்த வெசல்ஸ் எல்லாம் செஞ்ச உடனே அதை ஹார்ட் ஆக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்னிங் ஃபாலர்ஸ் நெருப்பு எரிகிற ஒரு தளர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெசலெல்லாம் செஞ்ச வெசலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெருப்புல வைப்பாங்க. நெருப்புல வச்சு அந்த நெருப்போட அனலை மேலே 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 கூட்டுவாங்களாம். அந்த நெருப்பு அனல் ஜாஸ்தி ஆக ஆக என்ன பண்ணுவோம், அந்த களிமண் அப்பதான் ஸ்ட்ராங் ஆகுமா, அந்த வெசலெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா உடையாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஆகுமா. அப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது நெருப்பு ஏற ஏற உள்ள எல்லா மண்பாண்டங்களும் ஒருத்தர் பேசையும் நெருப்பு ரொம்ப சுடுதே, எனக்கு ரொம்ப வலிக்குதே, எனக்கு தாங்க முடியல, இந்த சூடு தாங்க முடியலன்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருக்க மண்பாண்டம் ஒவ்வொன்றும் பேசி கொண்டுதான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒரு மண்பாண்டம் ரொம்ப பிடிச்சிச்சான். ஏன்னா அவன் நெருப்பு 5 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஏற்றிட்டே இருந்தாங்க. அது தாங்கவே முடியல. ஐயோ என்னை வெளியில எடுத்து போட்டுருங்க, எனக்கு இந்த சூடு தாங்க முடியல, எனக்கு வேண்டவே வேண்டாம் இது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கத்துறதுனால நம்ம பிரியாவை நம்ம பாட்டர் என்ன பண்ணணும்னா அந்த பானையை எடுத்து என்ன பண்ணிருந்தானா வெளியில வச்சுதான். ஏன்னா அது ரொம்ப சத்தம் போடுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள இன்னும் நெருப்பு கூட்டி என்ன பண்ணான்னா மற்ற மண்பாண்டங்கள்லாம் நல்லா சூடு ஏற 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 என்னாச்சா நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா டஃப்பா அது உடையாத அளவுக்கு நல்லா ஹார்டா ஆயிடுச்சு அந்த கழிவுகள்லாம். அப்புறமா என்ன பண்ணாங்களா அந்த உள்ள இருந்த பாட்டெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அழகா வெளியில எடுத்தாங்களா, நல்லா க்ளீன் பண்ணாங்களா, நல்லா அழகழகா பெயிண்ட் டிசைன் எல்லாம் அதை எல்லாம் வேலை பண்ணி ரொம்ப அழகான வெசலாக அது மாறிச்சான். அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஒவ்வொரு வெசலும் ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வெசல்ஸ் இருந்தால் நல்லா கலர்லாம் கொடுத்தோடனே இன்னும் அழகாக ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லி எடுத்துச்சு அந்த வெசல்லாம். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றாங்கன்னா பைசா பண்ண முடியும். வண்டி வந்துச்சா இந்த அழகான பாத்திரமெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வண்டியில ஏற்றி கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டுக்கு. ஆனா எந்த பானை இப்போ எனக்கு சூடு தாங்க முடியல, எனக்கு வெளியில எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னோடனே அந்த பானை பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்துல வேண்டாத பானையாக அது கண்டுச்சான். அது பார்த்தா அது கொஞ்சம் அப்படியே கையில எடுத்தாலுமே என்ன ஆயிடுச்சு, ஏன்னா நெருப்பு படப்படதான் ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா அது செய்ய விடல, ஆண்டவர் அதை ப்ராசஸ் பண்றதுக்கே போகல. அந்த புயவன் வந்து அந்த ப்ராசஸை பண்ண அந்த பானை உடல. அதனால என்ன ஆயிடுச்சு, அதை தொட்ட உடனே கிராக் ஆயிடுச்சான். அதுல தண்ணி ஊற்றி வச்சாலும் அது நிற்கவே இல்லை, எல்லாமே என்ன பண்ணிடுச்சா வெளியில ஓடிடுச்சு, அந்த தண்ணியெல்லாம் வெளியில ஓடிடுச்சு. அப்படியாப்பட்ட அந்த ஆகும்போது அது என்ன யூஸ், ஒன்று குப்பை யூஸ் இல்லாம குப்பையில தூக்கி போனோம்னா புதுசா இருந்துச்சா. அதே மாதிரி சிறு பிள்ளைகளை இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் உங்களை உடம்பிலைக்கு பார்க்கிறார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த சிறு பிள்ளைகள் சாப்பிடணும் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குமா, தேவனுக்குள்ள நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நிஜமாவே அந்த பாட்டெல்லாம் பாருங்கள் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக அந்த ஹீட்டை அதை அக்செப்ட் பண்ணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சோ அதுதான் நல்ல டிசைனாக என்னாச்சா மார்க்கெட்டில் ஒரு யூஸ்ஃபுல் திங்ஸாக மாற்றப்பட்டது. ஆனால் எந்த பானை அந்த மாதிரி ஒரு டஃப் சிச்சுவேஷனுக்குள்ள போக விரும்பலையோ அதில் என்ன ஆயிடுச்சா குப்பையில போடலாம் யூஸ் ஆச்சா. அது மாதிரி சிறு பிள்ளைகளை நாமளும் நம்ம லைஃப்ல ஆண்டவர் நம்மளுக்கு டெஸ்ட் வச்சாலும் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். யோசுவா ராஜா பாருங்க, அவனை போல ஒருத்த ராஜா முன்னாடி இருந்ததில்ல. சாமுவேலுக்கு பாருங்க, அவர் ஆண்டோடைய அந்த அழைப்பின் குரல் அவர் காதுல உடனே கேட்டுச்சு. தாவீது ராஜா போல ஒரு விசுவாசத்தை யாருக்கிட்டையுமே பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவருக்குள்ள இந்த விசுவாசம் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விசுவாசமாக காணப்பட்டுச்சு. இந்த காரியத்துல நம்ம மனசை வைத்து தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டால் நம்ம லைஃப்க்கு ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு சித்தம் இருக்கும். அதன்படி ஆண்டவர் அந்த சித்தத்தை உங்களை வழிநடத்த தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணணும், பைபிள் ரீட் பண்ணணும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வாழணும். ஜெபம் செய்வோம்.
மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபை பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இந்த காலத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்தும் ஆண்டவரே. பலவீனவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு பலமுள்ளவர்களாக மாற்ற நீ கிருபை உள்ளவர் தகப்பனே. நீர் பலவீனர்களை தேர்ந்தெடுக்கிற தேவன் தகப்பனே, அவர்களை பலசாலிகளாய் மாற்றுகிற தேவன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அவளை வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எனக்கு மேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. கிறிஸ்துவ மாணவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே மும்பை திருமணத்தின் சிறுவர் ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். கர்த்ததாமே நம்முடைய திருச்சபையின் சிறு பிள்ளைகளை ஆண்டவர் பெருப்பராய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நமது ஆலயத்தின் சிறு பிள்ளைகள் முதலாவதாக பிகினர் பிரைமரி பிள்ளைகள் பாடல்களை முதலாவதாக பாடுவார்கள். பாடல் பாடின பின்பு பிகினர் பிரைமரி பிள்ளைகள் மனப்பாட வசனங்களை நம்மோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்வார்கள். சபையின் மக்கள் யாவரும் நீங்கள் சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தவும் ஜெபங்களிலே அவளை தாங்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறுவர் பாடல்கள் மற்றும் வசனங்களை திருச்சியின் பிள்ளைகள் காணும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
வசனம். புல்வெளிந்து பூவெளியிலும் நம்ம தேவனது நம்ம என்றென்றும் இருக்கும் என்று சொல்ல ஒரு திரைசாப்படி நான் தாழ்ச்சி அடைய இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வழிகளையும் உங்க கிருபைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். எரேமியா 7:3. தேங்க்யூ. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசையோடும் பணக்கு நேராக இருக்காங்களே ஏற்பேன். வாந்தி பூமி உண்டாக்கின கத்தத்திலிருந்து எனக்கு ஒத்தாசையோடும். உன் காலை தளரவிட்டார் உன்னை காக்கிற ஒடுங்கார். இதோ சேலை காக்கிற ஒடுங்குமில்லை தூங்குமில்லை. கத்தவன் எல்லா தீங்குகளுக்கு காப்பார். அவன் ஆத்மாவை காப்பார். கத்தவன் போக்கியும் வளர்த்து இது கொண்டு என்றைக்கு காப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாக. ஆமென். Psalms 37:4-5. Delight yourself also in the Lord, and He shall give you the desire of your heart. Commit your ways to the Lord, trust also in Him, and He shall bring it to pass. Amen. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 1:6. ஆமென். Children, obey your parents in the Lord, for this is right. Honor your parents, father and mother, which is a first commandment with the promise. Ephesians 6:1. The fear of the Lord is the beginning of knowledge. Proverbs 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. ஆமென். அப்பா நானே. ஆமென். கர்த்தரே சொன்னம் அடையேன் கேட்கிறேன். தேவன் அப்பா நானே. ஆமென். அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டேல கொண்டு போய் தீரார். சங்கீதம் 1:2. உன்னை வேடுவனை கண்ணிக்கும் அழக கொல்லி நோக்கும் தப்பேப்பா. Psalm 91:3. 103 verse 1-3. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. He forgives all your iniquities and heals all your diseases. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் ஒரு பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று அல்ல. அப்போஸ்தலர் 10:34. கிறிஸ்துவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளிலே மீண்டும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை தொடர்பு கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சபையின் குடும்பங்கள் உங்கள் இல்லங்களிலே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கின்றேன். நம்முடைய மும்பை பட்டணம் கொரோனா வைரஸினாலே பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றது. ஒரு நாளும் அநேகர் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, நம்முடைய சபையின் அங்கத்தினரும் சிலர் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் ஜபங்களிலே சபையின் மக்கள் நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். உங்கள் ஜப தேவைகள் இருக்குமாயின் சபையின் பிள்ளைகள் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தியுள்ளானால் உங்களுக்கென்று
ஜெபிக்க வசதியாக இருக்கும். அநேகர் பலவீனமாக இருக்கின்றீர்கள். ஜெப குறிப்புகள் அநேகம் இருக்கின்றன. ஆனால் சபையின் மக்களாகி நீங்கள் அதை எனக்கு நீங்கள் ஏற்ற வேளையிலே நீங்கள் தெரியப்படுத்தியுள்ளானால் உங்களுக்கென்று ஜெபிக்க மிக வசதியாக இருக்கும். ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக அவர் கட்டளையிடுவார். அதே வேளையிலே பலவீனமாக இருக்கின்ற பிள்ளைகள் சற்று கவனிக்கவும். நீங்கள் பலவீனத்தோடு இருப்பீர்கள் என்றால் கவனமாக நீங்கள் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கின்றார். அதே வேளையிலே அரசாங்கமும் நமக்கு பல விதிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றது. சில கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய நலனுக்காக, நம்முடைய சுகத்திற்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் பல திட்டங்களை அறிவித்து வருகின்றார்கள். எனவே சபையின் மக்கள் அரசாங்கம் நமக்கு என்ன நெறிமுறைகளை கொடுத்திருக்கின்றதோ அதை கவனித்து அதன்படி நாம் நடக்க செவிசாய்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மருத்துவ உதவி தேவைப்படுவோர் அதற்குரிய ஆலோசனைகள் உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அரசாங்கம் நமக்கு உதவி செய்ய முடியும் அன்பானவர்களே. எனவே வெளியிலே அனாவசியமாய் செல்லாதபடிக்கு, கூட்டம் கூட்டமாய் கூடாதபடிக்கு சமூக இடைவெளியோடு கூட கவனமாக பொது இடங்களிலும் வெளியிலே செல்லும் பொழுதும் பொறுப்போடும் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் பிள்ளைகள் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் அன்பானவர்களே. ஏனென்றால் வைரஸுடைய தாக்கம் அமிதமாய் காணப்படுகின்றது. நாம் எச்சரிப்போடு நாம் ஒரு நாளும் நாம் காணப்படுவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் காத்துக்கொள்வார். அவரை நமக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கின்றார். அடுத்ததாக ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். 3 மாதங்களுக்கு மேலாயிற்று ஆராதனைகள் ஆலயங்களிலே நடைபெற முடியவில்லை. ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுகின்றது. மக்கள் ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் எத்தனை மாதங்கள் ஆகும் என்று நமக்கு தெரியாது. அரசாங்கம் என்றைக்கு நீங்கள் ஆலயங்களிலே ஆராதனை செய்யலாம் என்று உத்தரவு கொடுக்கின்றார்களோ அதற்கு பின்புதான் நாம் ஆலயங்களிலே கூடி வர முடியும், ஆண்டவரை ஆராதிக்க முடியும். அதுவும் பலவிதமான கட்டுப்பாடுகளையும் அவர்கள் கொடுப்பார்கள். எத்தனை மாதங்கள் ஆகும் என்று நாம் சொல்ல முடியாது அன்பானவர்களே. பல பாதிப்புகளாக இருக்கின்றோம் சபையின் மக்கள். வேலையிலே பாதிப்பு, தொழிலிலே பாதிப்பு, பலவிதமான கோணங்களிலே வழிகளிலே நாம் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே. திருச்சபையின் மூலமாக குடும்பங்களுக்கு உதவி செய்து வந்து கொண்டே இருக்கின்றோம். கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த உதவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோம். சபையின் குடும்பங்கள், பிள்ளைகள் ஏதாவது அடிப்படை தேவைகளோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உதவி தேவைப்படுகின்ற என்று நீங்கள் இருப்பீர்கள் என்றால், என்னையோ அல்லது செயலாளரையோ நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது நம்முடைய திருச்சபை மூலமாக எங்களால் முடிந்த உதவியை உங்களுக்கு நிச்சயமாக செய்ய முடியும். யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்ற அங்கலாய்ப்போடு நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவர் நாம் தாங்கி ஒருவர் நாம் கரம் கொடுத்து இந்த காலங்களிலே நாம் கரம் பிடித்து பங்கு பெற, ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள, பாடுகளிலே பங்கு பெற, துக்கங்களிலே பங்கு பெற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே சபையின் மக்கள் ஏதாவது தேவைகள் இருக்குமாய் என்னையோ அல்லது செயலாளரையோ நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம் அன்பானவர்களே. பல பிள்ளைகள் சில ஞாயிற்றுக்கிழமைகளிலே தசம பாக காணிக்கையோடு அநேகர் வருகிறார்கள். ஆண்டவருடைய ஆலயத்தில் படைக்க வேண்டும் என்று சிலர் வருகின்றார்கள். அநேகர் வர முடியவில்லை அன்பானவர்களே. உங்களுடைய காணிக்கைகளையோ அல்லது ஸ்தோத்திர காணிக்கைகளையோ அல்லது தசம பாகத்தையோ நான் கொடுக்க வேண்டும், படைக்க முடியவில்லையே, கொடுக்க முடியவில்லையே என்று நீங்கள் யோசிப்பீர்களானால், இந்த திரையிலே போடப்படுகின்ற இந்த வங்கி கணக்கு விவரங்கள் மூலமாக இந்த வங்கி கணக்கிற்கு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக
நீங்கள் அதை பண பரிமாற்றம் செய்யலாம். அன்பானவர்களே, உங்கள் காணிக்கைகளையோ அல்லது ஸ்தோத்திர காணிக்கைகளையோ தசம பாகத்தையோ கர்த்தருடைய பங்கையோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக திருச்சியின் பிள்ளைகள் நீங்கள் அதை டிரான்ஸ்ஃபர் செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தின் தேவைகள் உண்டு. அதே வேளையிலே நம்முடைய திருமள்ளத்தின் தேவைகளும் அநேகம் இருக்கின்றன. இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, எல்லாரும் நெருக்கத்தின் மத்தியிலே நாம் இருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். இந்த சூழ்நிலையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். வழிகளை மாற்றி அமைக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அவர் கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். எனவே சபை மக்கள் இதை மனதிலே கொண்டு நீங்கள் செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திரையில் பார்க்கின்ற இந்த வங்கி கணக்கின் விவரங்களை பார்த்து குறித்து கொண்டு இந்த வங்கி கணக்கிற்கு உங்கள் டொனேஷன்ஸ் மற்றும் இதர காணிக்கைகளை நீங்கள் உற்சாகத்தோடு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம். அன்பான திருச்சியின் பிள்ளைகளுக்கு இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்க நான் விரும்புகின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையிலும் நான் ஆலயத்திலே உள்ளே இருப்பேன், ஆழ்த்திலே நான் இருப்பேன். அந்த நாளிலே ஜெப தேவை உள்ளவர்கள் அல்லது உங்கள் பிறந்த நாட்களையோ அல்லது திருமண நாட்களையோ நினைவு கூர்ந்து ஆலயத்திற்கு சென்று ஜெபித்து காணிக்கைகளை படைத்து வர வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அந்த நேரத்திலே நீங்கள் ஆலயத்திற்கு வரலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் காத்திருக்கின்றேன். உங்களுக்காக நான் ஜெபித்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையிலும் ஆலய ஆலோசனையிலே நான் இருப்பேன். வர விருப்பமுள்ளவர்கள் அந்த வேளையிலே நீங்கள் ஆலயத்திற்கு வரலாம், ஜெபிக்கும்படியாக வரலாம், காணிக்கைகளை படைக்கும்படியாக வரலாம். இந்த தருணத்தை திருச்சியின் பிள்ளைகள் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளும்படியாக நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருமண நாளை கொண்டாடுகின்ற குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, காலங்களை கொடுக்கின்றவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தவனமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புதிய வருடத்தை காலத்தை ஆண்டவர் கிருபையாய் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியத்திற்காக, கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக, கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக, கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, பிறந்த நாளை அனுசரிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே பேர் பேராய் ஆசீர்வதித்தவர். வருகின்ற காலத்திலே இன்னும் புதிய பலத்தை கொடுத்து, புதிய உற்சாகத்தை கொடுத்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டல் செய்கின்றோம். ஆண்டவரே, பிள்ளைகள் உணர்ந்து இந்த காலங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்று நன்றி உணர்வோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. குடும்ப வாழ்க்கையிலே இருக்கின்ற திருமண நாளை அனுசரிக்கின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்ப வாழ்க்கையை கொடுத்தீரே ஸ்தோத்திரிக்கின்றோம். அன்பிலே அந்நியத்திலே குடும்பமாக இந்த பிள்ளைகள் ஆண்டவரை சேவித்து, நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல இந்த குடும்பங்களும் ஆண்டவரை எல்லா காலங்களிலும் சேவித்து ஆண்டவருக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாக, நற்சாட்சி பகர்கின்ற குடும்பங்களாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. கணவரை ஆசீர்வதியும், மனைவியை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக. இன்னும் அன்பிலே
பண்பிலே இந்த குடும்பங்கள் பெருக ஆண்டவர் உதவி செய்தல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். சகல ஆசீர்வாதங்களையும் சில நன்மைகளையும் பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்தல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தாவே, இம்மட்டும் நன்மையும் சமயமான பாதையிலே வழிநடத்தி வந்த ஆண்டவர் வருகின்ற எல்லா காலங்களிலும் உடைய வழிநடத்துதல், உடைய ஆலோசனைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். திருச்சபை பிள்ளைகளுடைய சுகத்திற்காக, பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். கொரோனா வைரஸ் பாதிக்காதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய சுகத்திற்காக நாம் ஜெபிப்போம், ஆரோக்கியத்திற்காக ஜெபிப்போம். மிஷனரி ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். பணித்தளங்களில் இருக்கின்ற மிஷனரி குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். உடைய பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு தங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். லாக்டவுன் காலங்களிலே வேலை இல்லாதபடிக்கு அநேக மக்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை போஷித்து எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். தேசத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். கொரோனா பாதிப்பு ஒவ்வொரு நாளும் பல மாநிலங்களிலே அதிகரித்து கொண்டு செல்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த தாமே இந்த பாதிப்பிலே இருந்து மக்கள் ஒருவரையும் காப்பாற்றி இந்த வைரஸை முற்றிலுமாக ஆண்டவர் அழித்து செயலெடுக்க செய்யும்படியாக ஆண்டவருடைய அக்கினி சுட்டரிக்கும்படியாக நாம் அவருடைய சமூகத்திலே நாம் அன்றாடுவோம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் எல்லாம் கூடும். அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். சூழ்நிலையை மாற்ற முடியும். ஆண்டவரிடத்திலே நாம் அன்றாடுவோம். எல்லா மாநிலங்களுக்காக ஜெபிப்போம். தடுப்பு நடவடிக்கைக்காக ஜெபிப்போம். தேசிய தலைவர்கள், பிரதம மந்திரி, அமைச்சர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தடுப்பு நடவடிக்கைகள் வெற்றியடையும்படியாக நாம் ஜெபிப்போம். டாக்டர்ஸ், நர்சஸ், மருத்துவ ஊழியர்கள், பாதுகாப்பு ஊழியர்கள், போலீஸ், மிலிட்ரி ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நாட்களில் அவர்களுக்கு வேண்டிய விசேஷித்த சுகத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். விசேஷித்த பலத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் சுவீனப்பட்டு போய்விடக்கூடாது. அவர்களுடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். திரும்பி அவளை பாதிக்காதபடிக்கு ஆண்டவர் அவளை ஒரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். தேசத்தின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். உலகத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். எங்கெங்கே இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ எல்லா தேசங்களிலும் ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் கூடிய விரைவிலே எல்லாவற்றையும் மாற்றி மீண்டும் பழைய நிலைமை திரும்பும்படியாக அவர் செயல்படும்படியாக ஆண்டவர் மாற்றி அமைக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக ஜெபிப்போம். கஷ்டங்கள் இருக்கின்ற மக்கள், கண்ணீரோடு இருக்கின்ற மக்கள், துக்கத்தோடு இருக்கின்ற மக்கள், ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற மக்கள் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டோடைய இரக்கம் வெளிப்படும்படியாய் ஜெபிப்போம். ஆண்டோடைய தயவு வெளிப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டோடைய அன்பு வெளிப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று ஆண்டவரிடத்திலே உற்சாகமாய் சோர்ந்து போகாமல் நாம் அன்றாடுவோம். பாவிகளாய் எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தேசத்தின் மேல் கிருபையாயிரும். எங்கள் ஜனங்கள் மேல் கிருபையாயிரும்.
உலகத்தின் மேல் கிருபையாயிரும் என்று நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டല്ലോ. எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதருடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஒருமாருக்காகவும் சபையாருக்காகவும் ஜெபிப்போம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களை அத்திச்சார்மார் மேலும் குருமார் மேலும் அவள் சார்ந்து ஒப்புவிட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறமுடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவள் உமக்கு உத்தம பிரியமனலாய் நடக்கும்படி முது ஆசீர்வாதமாகிய பணி அவள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு ஆரிய கர்த்தரும் மத்தியஸ்வரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டருளோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவள் கேட்டுள்ள அருளை செய்வேன் என்று வாக்கு அளிக்கிறீரே. கர்த்தாவே, இந்த அடியராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையில் நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவியும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். ஆமென். ஜெபம் பண்ண கடவுள். நலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஏசப்பா. இந்த காலை வேலைக்காக சுஸ்திரம் ஏசப்பா. இந்த ஓய்வு நாளில் சில்ட்ரன் சண்டே ஆக ஆசரிக்க உதவி செய்தபடியால் சோஸ்திரம் ஏசப்பா. எங்கள் சர்ச்சில் இருக்க எல்லாரும் ஆசீர்வதிச்சு கனிமணி போல பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எங்கள் சர்ச்சில் இருக்க எல்லா சின்ன பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் சண்டே கிளாஸ் சாலு ஆகணும். நாங்கள் உங்களை பற்றி நிறைய படித்து ஆதரிக்க துடிக்கணும் ஏசப்பா. எல்லாருக்கும் சுகம் கொடுங்க. எங்களுக்கு சீக்கிரமாக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகணும் ஏசப்பா. எங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. எல்லாருக்கும் சுகம் கொடுங்க. யாருக்குமே எந்த பிரச்சனையும் கொரோனா வைரஸ் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த கொரோனா வைரஸ்லேருந்து விருதலை கொடுங்க. இந்த லாக்டவுன் இருக்காமல் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவிலேருந்து இருக்காமல் எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாத ஜெபம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காக்க கிடப்பது. பிதா, குமாரன், பசுத்த ஆவியானவருமாகிய சர்வவல்ல புரிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. நாமத்துக்கு மகிமையுண்டாம்படியாக நிறைவு பாடலாக சபையின் மக்களை யாவரும் இணைந்து கீர்த்தனை 321 கீதம் 382 நாம் பாடக்கிடவோம்.
பாலர் ஞாயிறு பாசமாய் வாரும். ஞாயிறு பாசமாய் வரும் பாடி நாமம் பணிந்து போற்றும் தாளத்தை புதைத்திடாமல் தாமதமே பண்ணிடாமல் ஞானமீது இறங்கி வந்து சுவாமி இயேசு அண்டை எண்ணி கால ஞாயிறு பாசமாய் வரும் பாடி நாமம் பணிந்து போற்றும் சங்கத்தாரை மாட்சிமை பெற்றோம் பால நேசபாரம் பணிய கற்றோம் பாரில் ஜோதி வீசுகின்ற பரிசுத்த வேதம் கற்றோம் ஊரில் எங்கும் நம் பஞ்சாங்கம் மூது பால நேசம் கண்டோம் பால ஞாயிறு பாசமாய் வரும் பாடி நாமம் பணிந்து போற்றும் வந்தலையும் தேசிகருண்டு பாடி ஆத்தரிக்க பாடல் பாட்டுண்டு கூடி வந்து ஆனந்திக்க கூட்ட பண்டிகையும் உண்டு நாளை மீட்பர் பாதம் பால தேடலா ஏதும் உண்டு கால ஞாயிறு பாசமாய் வரும் பாடி சுதாமும் பணிந்து போற்றும் நம்மை ஏந்தி வந்தாரே இன்னும் நித்தியம் பாதுகாப்பாரே அன்பின் சங்கம் இதை கொண்டு ஆத்மநேச செய்து வரும் எண்ணி மூடியா நன்மை ஏகமாக எண்ணிக்கொண்டு கால ஞாயிறு பாசமாய் வரும் பாடி நாமம் பணிந்து போற்றும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் நம்முடைய இல்லங்களிலே சமாதானத்தோடு வாசம் செய்வோமாக. கர்த்தரின் ஆத்மாவிலே ஆமென்.